ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸ். ஹிண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சத்தமே இல்லாமல் ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஹிண்டாயோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சிடான். ஆமாங்க, புது வெர்னாவை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வெர்னாவோட ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days பேக் வந்து ஹிண்டாய் அன்வீல் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸஸ் எல்லாமே வந்துடுச்சு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பழைய, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வெர்னாலிருந்து இந்த புது வெர்னாக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, லுக்ஸில் என்ன மாறி இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வெர்னாவில் அந்த வேரியன்ட் பிரேக்கப்பை வந்து இஎக்ஸ், எஸ், எஸ்எக்ஸ், எஸ்எக்ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஹிண்டாய் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெச்எக்ஸ் 4, 5, 6, 8, 10 இதில் வந்து டாப் மோஸ்ட் வேரியன்ட் 10. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1.5 லிட்டர் டர்போ அண்ட் 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் டிசிடி அண்ட் ஐவிடி கியர் பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போத் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அண்ட் டர்போ இன்ஜின்ஸில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்கு எடுத்திருக்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஐவிடி HX10 டாப் மோஸ்ட் வேரியன்ட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினோட டாப் அண்ட் HX10ங்கிற வேரியண்ட். அண்ட் எடுத்திருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் கிரே. அது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே இந்த காரில் என்னென்னலாம் மாறி இருக்குது, என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஹிண்டாயில் நடக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், புது புது லான்ச் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு ஹிண்டாயோட ப்ரீமியம் வண்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜெனிசிஸ்னு ஒரு வண்டி இருக்குது. அந்த ஜெனிசிஸ் GV80 ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியோட ஃப்ரண்ட் கிரில் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். டார்க் குரோம் ஃபினிஷிங்கில் இந்த பேராமெட்ரிக் டிசைனில் கொடுத்துருக்கிற கிரில் வந்து பார்க்கவே நல்லா எலிகண்ட் அண்ட் ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த கிரில்லை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணுங்க. அதேமாதிரி ஹெட்லாம்ப் பழைய இதுக்கு முன்னாடி இருந்த வெர்னாலிருந்து ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது. ஹெட்லாம்ப் அண்ட் டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே ஒரே யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஹரிசாண்டலாக கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து LED DRLs கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. அண்ட் இந்த காரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 360 டிகிரி கேமரா இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ரண்ட் கேமராவும் இங்கே வந்துடுது. அடாஸோட ரேடாரும் இங்கே வந்துடுது. அண்ட் ஹூடில் டிசைன் க்ரீஸ் லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்குலரான லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கும்போது கார் ரொம்ப அக்ரெசிவாக தெரியுது. விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டராக இருக்குது. இதனால் டிரைவருக்கு ஒரு ஆல் அரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கும். ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரீமியம் சிடானுக்கு உண்டான அந்த ஸ்டாண்ட்ஸில் அழகாக பக்காவாக இருக்குது. சைட் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காரோட ஒரு கெத்தான லுக்கே இந்த சைட் லுக்கில் தான் இருக்கணும். அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த கப்பல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது வண்டி சைட் ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு ஃபாஸ்ட் பேக் காரோட ஒரு ஃபீல் கொடுக்குது. அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியர் எண்ட்லலாம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா விங் டைப்பில் உங்களுக்கு ஸ்பாய்லர் கொடுத்துருக்கிறது ஒரு மசில் காரோட ஒரு ஃபீலை தருது. அண்ட் சைட் ப்ரொஃபைலில் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அலாய் வீலோட பேட்டர்ன் மாதிரி இருக்குது. சைஸ் சேம் தான், 16 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். பட் பேட்டர்ன் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்துடுது. இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், அதனால் ஆட்டோ அப்படிங்கிற பேட்ஜிங் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி மிரர்ஸில் டேர்னிங் இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. மிரர்ஸ் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. உள்ளேருந்தே பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டும் பண்ணிக்கலாம், ஓப்பனும் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராவோட சைடு கேமரா இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியை சைட் ப்ரொஃபைலில் இன்னும் எலிகெண்ட்டாக ப்ரீமியமாக காமிக்கிறது ஒரு விண்டோ லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் அக்ராஸ் த விண்டோ ரன் பண்ணி இங்கே ஒரு பூமராங் ஷேப்பில் முடிச்சிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு சைட் ப்ரொஃபைலில் இந்த காருக்கு ஒரு எலிகெண்டான லுக்கை உண்மையிலே தருது. அண்ட் ப்ரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஹியூஜான ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸோட ப்ரொவிஷனும் வந்துடுது. அண்ட் சைடில் டிசைன் எலமெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அங்கங்கே கட்ஸ் அண்ட் க்ரீஸ் கொடுத்து காரை நல்லா மஸ்குலராக ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு தான் வீல் பேஸ் ஜாஸ்தி. பின்னாடி வந்து 6 அடியில் ஒருத்தர் உட்காந்தாலும் அவருக்கு வந்து லெக் ரூம் அட்டகாசமாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் புது ஃபீச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஷேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர்லேயும் டோர் ஹேண்டில்ஸ் அந்த ப்ரஷ் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் 16 inch 4 வீலுமே டிஸ்க் பிரேக் இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஃப்ரண்ட்டும் டிஸ்க்கு, ரியரும் டிஸ்க்கு, ABS + EBDயும் கொடுத்துட்றாங்க. இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் சைட் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக ஸ்போர்ட்டியாக இருந்ததோ அதே மாதிரி ரியரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரோட ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய எந்த வண்டிக்குமே இந்தளவுக்கு அட்ராக்டிவான ரியர் ப்ரொஃபைல் கிடையாது. இதில் எடுத்து சொல்ல வேண்டிய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விங் டைப்பில் இருக்கக்கூடிய ரியர் ஸ்பாய்லர் அப்படியே ஒரு
ஸ்போர்ட்ஸ் காரோட ஒரு ஃபீலை தெரியுது. அதாவது ஒரு ஜெட் பிளேனோட ஒரு விங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பின்னாடி ஃபுல்லாக கனெக்ட் ஆகக்கூடிய இந்த எல்இடி டெயில் லேம்ப், இது ஒரு ஆடட் பெனிஃபிட் இன் ஸ்டைலிங்கில் ரியர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்களா அந்த டெயில் லேம்போட டிசைனே சூப்பராக இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப், இண்டிகேட்டர் எல்லாமே அது கூடவே கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விங் டைப் ஸ்பாய்லர் உங்களுக்கு ரியரில், ரூஃபில் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ரியர் டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் போஸோட சப்வூஃபர் ஸ்பீக்கர்ஸும் உள்ளே வந்துடுது உங்களுக்கு. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி டெயில் லேம்ப். வெர்னா அப்படிங்கிற பேட்ஜிங்கை தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஹிண்டாயோட லோகோ பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் 4 சென்சார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. புதுசாக டிசைனில் ஆடடுன்னு சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில்வர் கலர் பீஸ் வந்துடுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த வெர்னால ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரியர் பார்க்கிங் கேமராவும் இங்கே கீழே வந்துடுது. ஸோ இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் என்னென்னு காமிக்கிறேன். அண்ட் இந்த காரில் ஸ்மார்ட் ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம கீயோட பின்னாடி வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் நின்னா ட்ரங்க், அதாவது பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. இல்லைங்களா, மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ். 526 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு ஊரே உள்ள அடக்கிக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. நான் இப்போது பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரியர் பேசஞ்சர் சைட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க. அதே பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ், இந்த ஹரிசாண்டல் லைன்ஸோட ஒரு பேட்டர்ன் பெய்ஜ் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் சைடில் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன், பாட்டில் ஹோல்டரோட ஏரியா, காயினார் டோக்கன் ஹோல்டரோட ஏரியா வந்துடுது. மெயினான ஒரு ஃபீச்சர் அடிஷன்னா முன்னாடி வரனால இந்த சன் பிளைண்ட் இல்லாமல் இருந்தது. இது இப்போ புதுசாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சன் பிளைண்ட்னால என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அண்ட் அதே நேரத்தில் சன்னில் இருந்தும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அந்த டோர் வந்து எவ்வளோ வைடாக ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இதனால் வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஈஸியாக உட்காரலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உள்ள உட்காந்துட்டேன்னு. நல்ல ஆம்பிளான லெக் ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 ஃபீட்டில் இருக்கிறவங்க உட்காந்தா கூட அவங்களுக்கு வந்து லெக் ரூம் ஆப்டாக இருக்கும். நல்ல அண்டர் தே சப்போர்ட், பழைய வெர்னால இருந்து இந்த அண்டர் தே சப்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல அண்டர் தே சப்போர்ட் வந்துடுது உங்களுக்கு. 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பின்னாடி இருக்கிறவங்க 2 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் அண்ட் இங்கே ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் வந்துடுது. கவருக்குள்ளே இருக்குது, அதனால் எடுக்க முடியல. ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும், கப் ஹோல்டரும் வந்துடும் உங்களுக்கு. 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியரில் ஏசி வென்ட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்துடுது உங்களுக்கு. மொபைல் வைக்கிறதுக்கு ஹோல்டரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் அவரோட இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்தே ஸ்லைட் பண்ணிக்கலாம், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து அவர் ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்ட் புது ஃபீச்சர் அப்படின்னா இதில் பேசஞ்சர் வாக்கின் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ டிரைவர் மட்டும்தான் இந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஓனர் வந்து இங்கே இருக்கிறாரு, ஆனால் இந்த சீட்டில் ஆள் இல்லை. இப்போ இந்த சீட் ரொம்ப பின்னாடி இருக்குது. இதை ஃப்ரண்ட்டில் தள்ளணும்னா ஒன்றிலே யாராவது ஒரு ஆள் இறங்கி அங்கே போய் தள்ளணும். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கின் டிவைஸ் இருக்கிறனால இங்கே பார்த்தீங்களா இந்த சீட்டு மூவ் ஆகுது, தெரியுதா? இங்கேருந்தே ப்ரெஸ் பண்ணி இந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸரி ஃபீச்சர் இது. ஸோ ஓனருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல லெக் ரூம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி கேபினோட லைட்டிங் மேலே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. சன்ரூஃபோட இதுவும் வந்திருக்கு. நான் அது ஃப்ரண்ட்டில் உட்காந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்ல ஆம்பிளான ஒரு கேபினாக இருக்குது. அதாவது உள்ளே ஒரு மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்பேஷியஸாக ஏரியாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்த மாதிரியே அந்த பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் தான் டோர் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெர்னாக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க, சேமாகவே இருக்குன்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் ஃபோல்டிங்கான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. புதுசாக இந்த டோரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்னு பார்த்தோன்னா டிரைவருக்கு மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீட்டில் 2 பேர் டிரைவ் பண்ணுவீங்கன்னா 1, 2ன்னு சொல்லிட்டு மெமரி செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பியன் லைட்டிங்கோட ஸ்ட்ரிப்ஸும் இங்கே வந்துடுது. ஸோ 64 கலர்ஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள். அண்ட் ஒரு ஒய்டான ஸ்டோரேஜ் ஏரியா இந்த டோர்லேயே வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேகசினும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்துடுது உங்களுக்கு. போஸ் ஸ்பீக்கர்ஸோட இதுவும் வந்து கொடுத்துட்றாங்க. வீட்டஸோட ப்ரொவிஷனும் இங்கே வந்துடும் உங்களுக்கு. இங்கேருந்து காமிக்கிறேன் எவ்வளோ ஒய்டாக இந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் சீட் வந்து இதுக்கு முன்னாடி 6 வே எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து 8 வே எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக மாற்றிருக்கிறாங்க. 8 வேனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தை சப்போர்ட்டும் ஏற்றி இறக்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா அதே மாதிரி சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இந்த போகுது பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில், இது பேக்கு. அதே மாதிரி ஷோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எலக்ட்ரிக்கலாக பண்ணிக்கலாம். சீட்டோட பேட்டர்னில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. கலர் வந்து சேம் தான். சீட்டோட டிசைன் பேட்டர்னை மாற்றிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் 2 பேருக்குமே வென்டிலேட்டட் சீட்ஸும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு.
இப்போ நான் உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் காமிக்கிறேன். அண்டு சீட்ஸில் நல்லா சைடு பால்ஸ்டர்லாம் திக்காக கொடுத்து ஹைவே டிரைவிங் ஓட்டுறப்போ இந்த டிரைவை என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி அதுக்கு அந்த சீட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்மளால் டிரைவை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகான சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சீட்லேயும் ஏர் பேக் வந்துடுது, சைடு ஏர் பேக். ஸோ அந்த ஏர் பேக் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இப்போ நான் உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ இந்த வெர்னாவோட இன்டீரியரை ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்களேன், எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்டீரியரில் டிசைன் வைஸும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபீச்சர்ஸ் வைஸுமே பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எண்டு டு இந்த எண்டு பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியம் காரில் உட்காந்து, இது ப்ரீமியம் வண்டி தான், பட் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிற காரில் உட்காந்த ஃபீலை தருது. இந்த ஸ்டியரிங் வீல், இந்த ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர், அப்படியே சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகக்கூடிய இந்த டிஸ்பிளே, இது எல்லாமே இப்போ பென்ஸு பிஎம்டபிள்யூவில் கொடுக்குறாங்க. அதே ஃபீச்சரை ஒரு 20 lakhஸில் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் அந்த ஃபீலை தர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸ்டியரிங் வீல் பழைய வெர்னாலேருந்து புதுசாக கொடுத்துருக்குறாங்க, அதாவது 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீலோட லுக்கை பார்க்கும்போது மட்டும் எனக்கு இந்த ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டரோட ஸ்டியரிங் வீலை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்களோங்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங் மோர்ஸ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ், இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ஆடாஸ் அண்ட் அந்த ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோலோட ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயோட ஸ்விட்சஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்ட்டு டெலஸ்கோபிக் ரெண்டுமே இருக்குது. ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டில்ட்டும் பண்ணிக்கலாம், டெலஸ்கோப்பிக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது இதில் உங்களுக்கு. லைக் ஹைவே டிரைவிங்லாம் பண்ணும்போது, கார்ஸை ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக எந்துவாக ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பேடல் ஷிஃப்டர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸாக இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆம்பியன் லைட்டிங் இந்த டோர் பேட்ஸ்லையும் இருக்குது. அக்ராஸ் த டேஷ்போர்டு ப்ளூ கலரில் லைட்ஸ் ரன் ஆகுது. அண்ட் இங்கே ஒரு ஏசி வென்ட் கொடுத்துட்றாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்துடுது. இங்கே இருக்குது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச். இது ட்ராக்ஷன் ஆஃப் அண்ட் ஆன்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஐடில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்குது, அதுதான் அந்த ஏ போட்டு ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹெட்லாம்போட லெவலரும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த டிரைவர் சீட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சைடில் இந்த சைடு சீட்டில் ஒரு ஏர் பேக் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி டிரைவருக்கு லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக இந்த காரில் 7 ஏர் பேக் வரும். இதுக்கு முன்னாடி ஹுண்டாய் கார்ஸில் எல்லாத்துலேயுமே 6 ஏர் பேக் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஏர் பேக் கொடுத்து 7 ஏர் பேக் கொடுக்குறாங்க. அது ஒரு புது ஃபீச்சர் இன் நியூ வெர்னால. அண்ட் இப்போ ஸ்பீடோமீட்டர்லேருந்தே பார்த்துடலாம். ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர். இங்கே பார்த்தீங்களா, இது டிஜிட்டல் பட் அனலாக் மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் எங்கே போட்டாலும் அந்த பிளைண்ட் வியூ மானிட்டர் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டு எங்கே போட்டாலும் சைடில் பிளைண்ட் வியூவிலேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு கூலான ஃபீச்சர், பெரிய பெரிய ப்ரீமியம் கார்ஸில் வரக்கூடிய ஃபீச்சர் இது. அண்ட் இங்கே டிரைவ் டு டிஸ்பிளேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் கண்ட்ரோல். இண்டிவிஜுவலாக 4 வீலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா என்ன மோடில் இருக்குது, பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் என்ன மோடில் இருக்கும் இதிலே காமிச்சிடும் உங்களுக்கு. அண்ட் மியூசிக் சிஸ்டம் வந்தோன்னா ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம். இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் காலிங் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் 360 கேமராவோட ஒரு ஃபீச்சரும் இருக்குது. இப்போ நான் இதில் இந்த வியூ சிம்பிளை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 360 வியூ வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு கூலான விஷயம். அண்ட் இதில் ப்ளூ லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. மொபைல் மூலியமாகவே காரை எங்கேருந்து வேணாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். யார்கிட்டையாவது கொடுத்து விட்றீங்கன்னா ஸ்பீடு செட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இன்பில்ட் நேவிகேஷனும் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு டச் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் போஸோட பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு வந்துடும். டோட்டலாக 8 ஸ்பீக்கர், அதோட சப் ஊஃபரும் இங்கேயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே பேசஞ்சர் சைடு ஏர் பேக் ஆனில் இருக்கா, ஆஃப், அதாவது போட்டிருக்காங்களா இல்லையாங்கிற சிம்பிளும் இதிலே வந்துடும். இந்த கோ பேசஞ்சர் ஏர் பேக்கை ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக் ஆனில் இருக்குது. இப்போது அந்த சைடில் பார்த்திங்கன்னா கீ ஹோல் போடுற ஒரு ஏரியா இருக்கும், அங்கே போட்டு ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ கேபின் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக நீட்டாக இருக்குது. ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தான் ஏசி யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி யூனிட்டில் ஒரு கூலான விஷயம் என்னென்னா, இப்போ இது ஏசியாக இருக்குது பார்த்தீங்களா, ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா அப்படியே மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸாக மாறிடும். மீடியா, ரேடியோ, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு கூலான விஷயம். அண்ட் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வென்டிலேட்டட் சீட்ஸோட ஸ்விட்சஸ், ஃப்ரண்ட் டிரைவருக்கு இது கோ பேசஞ்சருக்கான வென்டிலேட்டட் சீட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட், 12 volt பவர் அவுட்லெட், யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரோட ஏரியாவும் இங்கே வந்துடுது. நம்ம மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் இருக்குன்னா இதில் நம்ம வச்சா போதும், நம்ம மொபைல் சார்ஜ் ஆகும், அந்த ஃபீச்சரும் வந்துடும். அண்ட் இங்கே ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் ஆன் அண்ட் ஆஃப்கான ஸ்விட்ச். இந்த 360 கேமரா சொன்னேன் பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணால் கேமரா ஆன் ஆகும், அந்த ஸ்விட்ச். டிரைவ் மோட் இருக்குது இந்த வண்டியில். இங்கே பார்த்தீங்களா, டிரைவ் மோட் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே மாறும். ஸ்போர்ட்,
ஈகோ நார்மல், நல்லா கூலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சரும் வந்துடும். அப்புறம் இதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் இந்த ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருவாங்க. கியர் நாப் வந்து அந்த ஃப்ளைட்டோட லேண்டிங் கியர் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளைட் ஓட்டும்போது அந்த லேண்டிங் கியர் மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த கியர் நாபை சுற்றியுமே ஒரு சில்வர் கலரில் ஒரு ஸ்ட்ரிப் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்துடுது டாப் எண்டில் உங்களுக்கு HX10 IVTயில். ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். டிராஃபிக்கில் அதாவது ஸ்டாப் அண்ட் கோ மாதிரி நின்று போகிறவங்களுக்கு டிராஃபிக்கில் ஒரு வாட்டியும் நியூட்ரலோ இல்லை பிரேக் அழுத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆட்டோ ஹோல்டு போட்டு விட்டு பிரேக் அழுத்திட்டு கால் எடுத்தால் வண்டி அப்படியே நிற்கும். அதே மாதிரி ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு கப் ஹோல்டர், அதாவது இது கப் ஹோல்டர், இது பாட்டில் ஹோல்டரோட ஏரியா. இந்த ஏரியாவை நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பாட்டில் ஹோல்டராக மாறிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் கூடவே ஒரு ஸ்டோரேஜும் வந்துடுது. ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்துடுது. இப்போ மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா IRB மிரர்லேயே உங்களுக்கு எலக்ட்ரோக்ரோமிக் மிரர், பின்னாடி இருந்து ஃப்ளாஷ் அடித்தா கூட உங்களுக்கு வந்து கண்ணு கூசாது, அந்த மாதிரி மிரர்ஸ் தான். இதில் வந்து அந்த ப்ளூ லிங்கோட கண்ட்ரோல்ஸ், RSA கால் பண்ணுறது, SOS ப்ளூ லிங்க் கால் சென்டர் கால் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட் கேபினோட லைட்டிங் எல்லாமே LEDலேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் சன்ரூஃப் ஓப்பனுக்கான சுவிட்சும் இங்கேயே வந்துடுது. சன்ரூஃப் இப்போ வந்து ரொம்பவே ஒரு எல்லாராலையும் விரும்புகிற ஒரு ஃபீச்சர். நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ சன்ரூஃப் கொடுத்துருவோங்கிற மாதிரி சன்ரூஃப் எல்லா வண்டியிலையும் வந்துடுது. எனிவே இது வந்து டாப் அண்ட் உங்களுக்கு சன்ரூஃப் கம்பல்சரி வந்தாகணும். ஸோ அதனால் ஒரு ஸ்மார்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃப். இது வாய்ஸ் எனேபிள்டு. ஸோ வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் ஹலோ ப்ளூ லிங்க் ஓப்பன் சன்ரூஃப்னு சொன்னீங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். அதே தான் கால்ஸுக்கும் நேவிகேஷனுக்கும் வாய்ஸ்லேயே இது பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் என்ன இது இருக்குன்னு கேட்டுக்கலாம், வெதர் எப்படின்னு வாய்ஸ்லேயே கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், டேஷ் கேமரா இருக்குது உங்களுக்கு வண்டியோடைய. இன்றைக்கி ரோட்டில் வண்டி ஓட்டுறீங்கன்னா டேஷ் கேமரா ஒரு முக்கியமான ஃபீச்சருங்க. அது வண்டியிலே நம்ம கொடுக்குறோம், அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டிரைவருக்கு வந்து சன்ஷேட் வந்துடுது உங்களுக்கு. கோ பேசஞ்சருக்கு சன்ஷேட் கூடவே வேனிட்டி மிரரும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சருக்கும் எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சீட்ஸ் தான், மேனுவல் கிடையாது. இதுவும் ஒரு புது விஷயம். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அண்ட் கீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. கீ வந்து பார்த்திங்கன்னா பழைய இது மாதிரியே தான், அப்படியே தான் இருக்குது. ஆனால் நல்லா ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா லாக் அன்லாக். இந்த ஹோல்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இந்த ஹோல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். பூட் வந்து லிஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹோல்டு வந்து பூட்டுக்கு. இந்த ஹோல்டை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சேன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இது லாக், இது அன்லாக். நல்லா ஹிண்டாய் லோகோலாம் கொடுத்து நல்லா ப்ரீமியமாக 2 ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்குறாங்க இந்த புது வெர்னா வேரியண்ட்டில். ஸோ இந்த புது வெர்னாவோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், காரில் என்னென்ன லுக்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, இன்டீரியர் ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,45,000 வருது. அதாவது டாப் மோஸ்ட் வேரியண்ட் HX10 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் CVT IVT கியர் பாக்ஸ் வித் இந்த ஃபுல்லி லோடட் உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ், ட்ராக்ஷன், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், டிரைவ் மோடு, ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே, 360 டிகிரி கேமரா, அந்த இண்டிகேட்டர் தட்டினா வர்ற அந்த பிளைண்ட் வியூ மானிட்டர், ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ், வயர்லெஸ் சார்ஜர், சன்ரூஃபு. இந்த வண்டியோட லுக்குக்கே அந்த காசை கொடுக்கலாம். ஒரு ப்ரீமியம் கார், அதாவது ஒரு 60-70 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ப்ரீமியம் கார் எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் லுக்கில் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டினஸை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஹை அண்ட் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான காராக இந்த நியூ வெர்னாவை வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டாய் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபேஸ் லிஃப்ட் மாடல். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்னாலேருந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லெங்த்தில் வந்து ஓவராலாக 60 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 30 mm, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 mm. அதாவது அந்த ஃப்ரண்ட் பம்பரோட டிசைன்ஸில் சின்னதாக ஸ்கிட் பிளேட் மாதிரி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லுக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இப்போத்தைய காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து வெர்ச்சஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாவியா, ஹோண்டா சிட்டி, இந்த நம்ம வெர்னா, இந்த 4 வண்டி தான் இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 4 வண்டியில் லுக் வைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் அண்ட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நான் உண்மையிலே அடித்து சொல்வேன், இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட இந்த மாதிரி ஒரு காரோட லுக்ஸ் அண்ட் டிசைனோட அண்ட் ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் CVT கியர் பாக்ஸ், அங்கே எல்லாமே 1 லிட்டர் டர்போ DCTயில் இருக்குது. 1 லிட்டர் டர்போ உங்களுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்த நான் வர்ச்சுவஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அந்த வண்டிக்கு, அவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த 1 லிட்டர் டர்போ சப்போர்ட் பண்ணலையோங்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் அந்த வண்டி வாங்குறாங்க. அது வந்து VW, அது ஒரு கிரேஸ், அந்த ஜெர்மன் கார்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் தான் அது. அண்டு பாடி வந்து கல் மாதிரி இருக்கும் அந்த வண்டி. அதை இன்னொரு வாட்டி பேசலாம் அதை பற்றி. பட் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து ஒரு புட்டுகதாக ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஒரு ஃபீல்லையும் வேணும். ஸோ நான் வந்து ஒரு யங்ஸ்டருங்க, அடித்து பிடிச்சி ஓட்டுவேன் வண்டி. கார் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் காரோட ஒரு லுக்கில் வேணும். அண்ட் இந்த எல்லா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்கி ஃபீச்சர்ஸும் வேணும்னா இந்த காரை தாராளமாக எடுக்கலாம்.
அண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காராக தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்டில், அதாவது இந்த காரில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் இதோட காம்படிட்டர்ஸ் எதுலேயுமே கிடையாது. அந்த ஃப்ரண்ட் கிரில்லே வந்து பார்த்திங்கன்னா ஜெனிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஹியூண்டாயில் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த இதில் வந்து ஒரு சிடான் இருக்குது, அதோட கிரில்லை தான் அப்படியே வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த காரை வந்து ப்ரீமியமாக இது பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வெர்னா கார் வாங்குகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் நீங்களும் ஹியூண்டாயோட டைரக்ட் ஷோரூம்லேருந்தே வெர்னா காரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் இருக்கக்கூடிய ஹுண்டாய் மோட்டர் பிளாசா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியோட டைரக்ட் ஷோரூம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின்டு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பையிங் சஜஷனை கொடுப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பாய்.